டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் லெஃப்ட் நேரடி உரையாடல் மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன், மூத்த பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றனர். ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார். மேலும் முதன்முறையாக உங்கள் டேக் லெஃப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர், மில்டன் மற்றும் கரிகாலன். மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில். அனைவரும் தவறாமல் வருக. அனுமதி இலவசம். 2021 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி வந்தபோது பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அந்த திட்டங்கள்லேயே பள்ளி மாணவர்களுக்காக காலை உணவு வழங்கும் திட்டம் தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. எனவே அறிவித்தபடியே 2022 இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க 1545 பள்ளிகளில் சுமார் 1,14,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் முதல் கட்டமாக அமல்படுத்தப்பட்டுச்சு. எனவே இந்த திட்டத்துக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு கிடைச்சிருந்தது. இந்த திட்டத்துடைய பலனும் அதிகமாக இருந்துச்சு. எனவே இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 2023 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 31,008 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து 2024 வருஷம் இந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிக்கிறாங்க. எனவே இந்த திட்டத்தின் மூலமா பள்ளி மாணவர்களுக்காக உப்மா, கிச்சடி, பொங்கல், சேமியா கேசரி அப்படின்னு சொல்லி பல்வேறு உணவு வகைகள் வழங்கப்பட்டு வருது. எனவே இந்த திட்டமானது இப்போ வரைக்குமே அசைக்க முடியாத திட்டமா இருக்கும்போது இப்போ இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா குழந்தைகளோட கற்றல் திறன் மேம்பட்டிருக்கு அப்படின்னும், குறிப்பா குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் போற சதவீதம் குறைஞ்சிருக்குது அப்படின்னும், குழந்தைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்படுறது அப்படிங்கிறது இப்போ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி த பிரிண்ட் இணையதளத்தில் ஒரு முக்கியமான கட்டுரை வெளிவந்திருக்குதுங்க. எனவே இந்த கட்டுரையை ஷேர் பண்ணி தான் மக்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கட்டுரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் ஷேர் பண்ணிட்டு வராரு. சரி, இந்த கட்டுரை எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சார்பா தமிழ்நாடு முழுக்க 100 பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது கிராமத்துல இருந்து 82 பள்ளிகளும், நகர்ப்புற பகுதிகளில் இருந்து 18 பள்ளிகளும் தேர்ந்தெடுக்கிறாங்க. மேலும் 82 கிராமப்புற பள்ளிகளில் இருந்து 3944 குழந்தைகளும், நகர்ப்புறத்தில் இருக்கிற 18 பள்ளிகளில் இருந்து 1330 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5274 குழந்தைகள் கிட்ட இந்த சர்வே எடுக்கப்படுது. அதுவும் டிசம்பர் 2023, மார்ச் 2024, செப்டம்பர் 2024, டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லி 4 கட்டமா இந்த சர்வே எடுக்கிறாங்க. எனவே அந்த சர்வேவோட ரிப்போர்ட் தான் இப்ப வெளியாகி இருக்குது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த பிரிண்ட் இணையதளத்தில் பிரபாகர் தமிழரசு அப்படிங்கிற பத்திரிகையாளர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. எனவே இந்த கட்டுரையில முக்கியமா சொல்றது என்னன்னா, கிராமப்புற தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஹாஸ்பிட்டல் போற விகிதம் 68.4% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் நகர்ப்புற பள்ளிகள் இருக்கிற குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் போற விகிதம் 29.4% குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. மேலும் 2023 டிசம்பர்ல இருந்து 2024 டிசம்பர், அதாவது ஒரு வருஷ கேப்ல பள்ளி மாணவர்களுக்கு தீவிர உடல்நல குறைவு ஏற்படுறது அப்படிங்கிறது 70.6% குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. எனவே இந்த செய்தி தாங்க காலை உணவு திட்டத்தோட மதிப்பை பல மடங்கு மேல உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற மாணவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போறது அப்படிங்கிறது அவங்களுடைய கல்வியையும் சேர்த்து தாங்க பாதிக்கும். ஆனா இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா அந்த ஹாஸ்பிட்டல் போற விகிதமே குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய மனநிறைவா இருக்குது. மேலும் இந்த காலை உணவு திட்டம் ஒரு தேவையில்லாத வேலைங்க, வீண் செலவு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேச்சு எழுந்திருந்தது. மேலும் 2023 தமிழ்நாடு முழுக்க இதை விரிவுபடுத்தும் போது தினமலர் பத்திரிகையில கழிவறை நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தி செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆக இவங்களுக்கெல்லாம் இந்த அறிக்கையானது தக்க பதிலடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2023 இருந்து 2024, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே தீவிர உடல்நல குறைவு ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குது. அதாவது 70% கம்மியா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் வரப்போற வருடங்கள்ல இந்த நம்பர்ஸ் உயரும் அப்படிங்கிறதா நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே 2022 இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்காக என்னென்ன காரணங்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே இப்போ நிரூபணமாகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள் கல்வி கற்க நல்ல உடல்நலம் தேவை அப்படின்னும், காலையிலேயே வெறும் வயித்தோட வந்தா அவங்க எப்படி படிப்பாங்க, மேலும் கிராமப்புற பெற்றோர்களும் அதிகாலையிலேயே வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களும் கவலை இல்லாம தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னும் முதல்வர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. மேலும் அறிவுத்தளத்திலையும் பேசப்பட்டுச்சு. அதன்படியே தான் இப்போ இந்த காலை உணவு திட்டமானது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த திட்டமானது கிராமப்புற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நிரூபிக்கிற வகையில் தான் இந்த ரிப்போர்ட் அமைஞ்சிருக்குது. குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் ஹாஸ்பிட்டல் போறது அப்படிங்கிறது 68.4% குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. எனவே இது எதை குறிப்பிடுதுன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு சத்தான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேலும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய உணவுல எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு திட்டமிடல் இருந்திருக்குதுங்க. அதன்படி பார்க்கும்போது குழந்தைகள் உட்கொள்ற ஒவ்வொரு உணவுலையும் 293
33 கலோரிகளும் 9.85 கிராம் புரோட்டீனும் 5.91 கிராம் கொழுப்பு சத்தும் 20.41 கிராம் இரும்பு சத்தும் 1.64 கிராம் கால்சியம் சத்தும் இடம்பெறும் வகையில தான் இந்த உணவு திட்டமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. மேலும் வாரத்துக்கு 2 நாள் தானிய உணவு வகைகளும் சேர்க்கப்படுவதா இந்த கட்டுரையில தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கட்டுரையில இன்னொரு போர்ஷனும் இருக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்த சர்வேவின் அடிப்படையில் வந்த ரிப்போர்ட் தான். இதை தாண்டி மாநிலத்துடைய திட்டக்குழுவுமே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை மார்ச் 13ஆம் தேதி தான் மாநில திட்டக்குழு முதலமைச்சர் கிட்ட வழங்கியிருக்காங்க. எனவே அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறதையும் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த 5300 மாணவர்கள் கிட்ட கவனம் செலுத்துதலும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் உணர்வும் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது கவனச்சிதறல் குறைஞ்சி மாணவர்கள் பாடத்துல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது 85.8% இருந்து 93.7% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. மேலும் ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய திறன் 91.3% இருந்து 95.5% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் ரொம்ப முக்கியமா மாணவர்கள் எழுத்து வேலைகளை முடிக்கும் விதம், அதாவது ஹோம்வொர்க் முடிக்கும் விதம் அப்படிங்கிறது 89.6% இருந்து 95.4% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. மேலும் நினைவாற்றலும் கற்கும் திறனும் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. படிச்சதை ரீகால் பண்ணக்கூடிய திறன் 71.4% இருந்து 77% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய திறன் 88.1% இருந்து 92.5% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து படிக்கும் திறன், அதாவது ரீடிங் ஸ்கில் 88.9% இருந்து 94.2% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. பேச்சு திறனானது 92.9% இருந்து 95.9% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எழுத்து திறனானது 9.2% இருந்து 93.4% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆக முன்ன சொன்ன ரிப்போர்ட் ஆகட்டும், இப்போ இந்த மாநில திட்டக்குழு கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் ஆகட்டும், இந்த ரெண்டுத்தையும் நாம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைக்கிள் மட்டும் நமக்கு புரிய வருதுங்க. அதாவது இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கப்படுது, அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்படுது, அதனால அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுறது தடுக்கப்படுது, அதனுடைய விகிதம் குறைஞ்சிருக்குது. எனவே அது குறையவும் அவங்க ஹாஸ்பிட்டல் போற விகிதம் குறைஞ்சிருக்குது. இதனுடைய ரிசல்ட்டாகத்தான் பள்ளிக்கூடங்கள்ல கற்கும் திறன், நினைவாற்றல், நினைவு கூறும் திறன், பேச்சு, எழுத்து, வாசிப்பு திறன், ஹோம்வொர்க்கை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலும் மாணவர்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறாங்க. டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் லெஃப்ட் நேரடி உரையாடல் மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன், மூத்த பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றனர். ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார். மேலும் முதன்முறையாக உங்கள் டேக் லெஃப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர், மில்டன் மற்றும் கரிகாலன். மார்ச் 22 மாலை 5 மணிக்கு சென்னை அன்பகத்தில். அனைவரும் தவறாமல் வருக. அனுமதி இலவசம்.